சொல்றேன் நான். ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஜெபம் பண்ணுங்கோ, சிரார்த்தமே வேண்டாம்ங்கிறார் வந்து. இன்னும் சில பேர் சொல்றா, நீங்க போய் ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்துட்டேன் சார், எங்க அப்பாவோட இன்னைக்கு திதி, அன்னதானம் பண்ணிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னா. என்கிட்ட கேட்டார், அது சரிதானேன்னா. நான் சொன்னேன், 100 பேருக்கு அன்னதானம் பண்ணின புண்ணியம் உங்களுக்கு உண்டு, அதுல குறைச்சலே கிடையாது. அதே சமயம் சிரார்த்தத்தை விட்ட பாவமும் உண்டு. இது தனி லட்சர், அது தனி லட்சர். நீங்க நினைச்சதுக்காக இது அதுவும் சமமாகாது. இது எப்படியோ இந்த அதுக்கு உதாரணம் சொல்றேன், திகைச்சு போவீங்க. நம்ம சிரார்த்தம் பண்றவாளுக்கு இது தெரியும். சிரார்த்தம் முடிஞ்ச உடனே பிண்ட பிரதானம்னு வரும். 2 தர்பையை போட்டு 3 3 6 பிண்டம் வச்சிருப்பா. ஏதத்தே ததா உத்கல கோத்ரே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லும் போது இப்படி பிண்டத்தை வைக்கணும், அந்த தர்பையில வைக்கணும். வியாக்கிரபாத கோத்ரே சந்தனு ரூபே அப்படின்னு ஆரம்பிச்சு பீஷ்மர் பண்றார் சிரார்த்தம் அவ அப்பாக்கு. மகாபாரதத்துல அப்படியே இருக்கு இந்த கதை. அவ அப்பாக்கு சிரார்த்தம் பண்றார். இப்படி அந்த பிண்டத்தை வைக்க போற சமயத்துல அவ அப்பா நேரம் வந்துட்டார். இப்படி கையை நீட்டுறார், பீஷ்மர்கிட்ட இப்படி கையை நீட்டுறார். இவர் அவ்வளவு ஸ்ரத்தையா சிரார்த்தம் பண்ணதுனால இந்த கையில குடு பிண்டத்தை நாம என்ன பண்ணுவோம், நாம இருந்தா என்ன பண்ணுவோம், ஓன்னு அழுது அப்பான்னு நமஸ்காரம் பண்ணி, எங்கிட்ட அவ்வளவு பாசமா அப்பா நேரையே வந்துட்டாரு எங்க அப்பா சிரார்த்தத்துக்குன்னு இப்ப போஸ்டர் அடிச்சு விட்டுருவான். பீஷ்மர் என்ன பண்ணார், இப்படி இடது கையால அவ அப்பா கைய நகர்த்திட்டு தர்பேல வச்சார். அவ அப்பா சந்தனு கேட்டார், நானே நேரம் வந்திருக்கேன், என் கையில கொடுக்காம தர்பேல ஏன் வைக்கிற, பூமியில ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு பீஷ்மர் சொன்னார், பித்திருக்களுக்கு தர்பேல பூமியில வச்சுதான் பண்ணணும்னு தான் சாஸ்திரம் சொல்றதே தவிர அப்பா வருவார் கையில கொடுன்னு எந்த இடத்துலையும் சொல்லலையே. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரியம் வியவஸ்திதம். கர்மாங்கிறது ஜடம், இது என்ன பண்ணணும்னு அது சொல்லி, சிகப்பு வயரையும் பச்சை வயரையும் தான் கனெக்ஷன் கொடுக்கணும்னா சிகப்பு வயரையும் பச்சை வயரையும் தான் கொடுக்கணும். நான் கருப்பு வயரை கொடுப்பேன் நீல வயரை கொடுப்பேன்னா ஒரே பாவம் தான், ஃபயர் தான். இது ஒரு கர்மா. இது சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை பண்ணணும், நம்ம சௌரியத்துக்கு அதை மாத்திக்க கூடாது. அந்த சாஸ்திரப்படி கல்யாணங்கள் 4 குழந்தைகளுக்கு கல்யாணம் யதோக்தமா நடந்தது. கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் காத்தால விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், அப்ருஷ்ட்வா தௌச ராஜானௌ ஜகாமோத்தர பர்வதம். பொதுவா கல்யாணத்துக்கு வந்தா சொல்லிக்கா எல்லாமே சொல்லி கொடுக்குறேன், நாளைக்கு தெரியுமா தெரியாது. கல்யாணத்துக்கு போனா சொல்லிட்டு தான் வரணும். நான் போயிட்டு வரேன்னு அவள்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும். கண்டோலன்ஸுக்கு போனா சொல்லிக்க கூடாது. நான் போயிட்டு வரேன்னா திருப்பி அடுத்த சாவுக்கு தயார் பண்ணிட்டியான்னு, திரும்பி வரேன்னா கல்யாணம் அதனால வரேன்னு சொல்லலாம். நான் திருப்பி வரேன்னு சொல்ல முடியுமா அவள்கிட்ட போய்? பேசாம தான் வரணும். கண்டோலன்ஸுக்கு போனா நான் போயிட்டு வரேன்னு சொல்லவே கூடாது. கல்யாணத்துக்கு இப்ப நேர் விருத்தம், கல்யாணத்துக்கு அப்படியே தலையை காமிச்சுட்டு சொல்லிக்காமையே போயிடுறான். கண்டோலன்ஸுக்கு சுத்தி சுத்தி இருந்து நான் வரட்டுமாங்கிறான். வருஷமானே சொல்லக்கூடாதுங்க. போயிட்டு வரேங்கிற வார்த்தையே வரக்கூடாது. கல்யாணத்துல சொல்லிக்கா சந்தனம் வெத்தலை வாங்கிட்டு புத்தல தாம்பூல வாங்கிட்டு தான் கிளம்பணும். அந்த சம்பிரதாயத்துல விஸ்வாமித்திரர் கிளம்புறார். தசரதன்ட்ட போய் ஒரு சொல்லிட்டாருன்னா அவன் ஒரு சம்பாவனை பண்ணுவான். ஜனகன்ட்ட வந்து சொன்னா அவர் ஒரு சம்பாவனை பண்ணுவான், தனியா விசேஷ சம்பாவனைன்னு. இந்த 2 பேரையும் அவர் அப்படி சொல்லல. இந்த கல்யாணம் இன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் நான் சொல்றது முதல் ஜெனரேஷன் நம்ம ஆத்துல கல்யாணம் பண்ண காலத்துல சொல்றேன். நான் கல்யாணம் ஆன வீடு மாதிரியும் 4 நாள் அமக்கலப்படும். ஹால் முழுக்க வெத்தலையும் பாக்கும் சந்தனமும் இதுவுமா, போறவா வரவா தாம்பூல பை எல்லாம் இருக்கும். வந்துட்டு போயிட்டே இருப்பா, புள்ள சமையல் நடந்துட்டே இருக்கும், சாப்பிடுவோம்பா. இப்படி எல்லாரும் கூடத்துல உட்காந்து பேசிட்டே இருப்போம். ஹாலில் உட்காந்து வாசல்ல பந்தல் போட்டா பந்தல்ல உட்காந்து பேசிட்டே இருப்போம். சொல்லிக்கிறதே எல்லாரும் சேர்ந்து இருப்பா. அது மாதிரி இவர்கள் பேசிட்டு இருக்கிறதே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணினார், ஜனகா போயிட்டு வரேன்,
தசரதா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லல, தசரதா ஜனகா போயிட்டு வரேன். ஆபிருஷ்டுவா தௌச்ச ராஜானுன்னா அது என்ன அவ்வளோ அவசரம் அவருக்கு? வரத்தேவும் அபியாகச்சன் மகாதேஜான்னு படபடன்னு தான் வந்தார். போறத்தேவும் அவ்வளோ வேகமா கிளம்பி போயிட்டார். வெத்தனபாகு கூட வாங்கிட்டாரான்னு தெரியாது, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் ஒரு இடத்துல வந்தார்னு கிடையாது. ராமாயணம் முழுக்க எடுத்து பார்த்தோம்னா விஸ்வாமித்திரர் வந்தார், ஒரு இடத்துல விஸ்வாமித்திர பார்த்தார், போனார், வந்தார்னே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ராம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அவர் வந்தது. ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதே வம்சத்துல வந்த ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற ராஜாவை பாடாப்படுத்தி அவனையும் அவன் கொண்டாட்டியும் பிரிச்ச பாவம், அந்த பாவம் போகணுங்கிறதுக்காக தான் வந்தார். ஏன்னா தம்பதிகளை பிரிச்சா பெரிய பாவம், தம்பதிகளை சேர்த்து வச்சா பெரிய புண்ணியம். அது அதை முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இவர்கள்லாம் மறுநாளைக்கு கிளம்பி 4 நாள் கல்யாணம். பொதுவா 4 நாள் 5 நாள், அது வந்து நம்ம டிராவலை பொறுத்து இருக்கு. ஒரே இடத்துல பண்ணினா 4 நாள் வரும் கல்யாணம்ங்கிறது. நீங்க டிராவல் பண்ணின எல்லாம் அங்கேருந்து வந்துட்டு பிரவிஷ்ய ஹோமம்னு ஒண்ணு பண்ணணும். இல்லாண்டி ஒண்ணுமே கிடையாது. ஒரே மணி நேரத்துல முடிஞ்சு போகுது எல்லாம், ஒரே மணி நேரம். அதுக்கே அவர் அவசரப்படுத்துறான். மணி ஆயிடுச்சு டாக்டர், இவன் அவசரப்படுத்துறானு இந்த போட்டோ வேற இருக்கா பாருங்க. நம்மளே சகுனத்தை பக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். நல்ல ஸ்ரீமங்கல் கட்டலாமாங்கிற சமயத்துல இருப்பாருக்கு ஒரு கோம்பா. அதனால நான் போன உடனே சொல்லுவேன், இந்த இருங்கோ நிறுத்துங்கோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. நீங்க என்ன பூஜை பண்றதுக்கு வந்திருக்கியா, என்னை மாதிரி ஹோமம் பண்றதுக்கு வந்திருக்கியா? நீ போட்டோ எடுக்க தானே வந்திருக்க. நீ எங்க நின்னா உனக்கு போட்டோ வருமோ அதை முன்னாடியே நின்றுக்கணும். நில்லுன்னு சொல்லக்கூடாது. ஒரு கால் அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மாலையை போட்டதுக்கு, மாலையை போடுறது இருந்தா இருக்கும் ஒரு கோபம். நீ மாலையை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு இது மட்டும் கொடுக்கணுங்க, போஸ் மட்டும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி அவா நிர்பந்தப்படுத்துவா வாத்தியார. மணியா எடுத்துன்னு அவருக்கு என்ன, உனக்கே சிரத்தை இல்லைன்னா அவர் என்ன பண்ண போறாரு? மந்திர படனமாவது வேண்டாமா? நான் என்ன சொல்றேன், 5 நாள் 6 நாள் கல்யாணங்கள்லாம் பண்றதெல்லாம் போச்சுன்னாலும் அந்த கல்யாணத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு, அதை முழுக்க சொல்ல சொல்லி அதை திரும்ப சொல்ல வேண்டாமா? சொல்லலைன்னா எப்படி சௌக்கியமா இருக்கு? சௌக்கியமா இருக்கிறதுங்கிறது சாமர்த்தியத்தினாலலாம் வந்துடாது, வசதியினாலலாம் வராது. நீங்க வாழ்க்கையில சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், வசதிகளை சேர்த்துக்கலாம். மெட்டீரியல் லைஃப் வேற, சௌக்கியம் வேற. சௌக்கியம்ங்கிறது மனசு சார்ந்த விஷயம். மனசு சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால அந்த தர்மங்களையும் அந்த புண்ணியங்களையும் அந்த சாஸ்திரங்களையும் நம்ம அனுஷ்டானம் பண்ணினாதான் மனசுக்கு பூரிப்பை கொடுக்கும். அது இவர்கள் மறுநாளைக்கு கிளம்பி அயோத்தி வரார்கள். வர வழியில பரசுராமர் வந்துட்டார். பரசுராமர் வரா, ஒரே காத்து சுழற்றி அடிக்கிறது, மிருகங்கள்லாம் அப்படியே பயந்துன்னு ஓடுறது. பொதுவா இயற்கையோட சேர்ந்த வாழ்க்கை எல்லாமே நாம தெரிஞ்சுக்க முடியும். நாம அதை தொலைச்சுட்டோம். இன்னைக்கு கிராமத்துல இருந்தோம்னா இந்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாதா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு போறேன். இந்த வருஷம் மழை எப்படி பெய்யும்? நிறைய பெய்யுமா குறைச்சலா பெய்யுமா? வானிலை அறிஞர்கள் சொன்னதும் ஃப்ராடா போடும். அவன் சொன்னதே கேட்க வேண்டாம். ஒன்ன பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். காக்கா கூடு கட்டும். இப்ப இந்த பங்குனி மாசத்துல தான் கூடு கட்டுவது. காக்கா மரத்தினுடைய வெளிக்கலையில கூடு கட்டினா இந்த வருஷம் மழை பெய்யாது. காக்கா இடுக்குல போய் கூடு கட்டினா மழை பெய்யும். 5 மாசம் கழிச்சு பெய்ய போறது இப்பயே தெரியும். அதுக்கு அந்த கிளைமேட். இது மாதிரி உலகம் முழுக்க நாம அப்சர்வேஷன் பண்ணிக்கிற மாதிரி வாழ்க்கை அமைப்பு. ஒரே தட்டானா பறக்கும். தட்டான் பறக்க ஆரம்பிச்சுட்டு மழை வர போறதும்பா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சாஸ்திரங்கள்லயே நம்ம பஞ்சாங்கத்திலேயே இன்ன திதி இன்ன வாரம் இன்ன நட்சத்திரங்கள்லாம் செய்வதே மழை வருங்கிறதெல்லாம் இருக்கு. பஞ்சாங்க பட்டணங்கள்லாம் அதை வச்சுன்னுதான். சகுனங்களும் அது மாதிரி. சகுனங்கள் முதல்ல துஷகுணமா இருக்கு, அப்புறம் சுபசகுணமா இருக்கு. வசிஷ்டர்கிட்ட கேட்டா ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஆனா அது நல்லதா தான் முடியும்னா. பரசுராமர் வந்த உடனே தசரதன் கொஞ்சம் பயந்து போயிட்டான். தசரதன் பலகீனன் இல்லை, பரசுராமர் அது மாதிரி உள்ளவர். அவர் ரிஷியா இருந்து தப்போ பலத்தினால பெரிய ஆளா இருக்கிறதுனால அவரை எதுக்கிறது கஷ்டம். சத்திரியர்களுக்கும் அவருக்கு ஆகாது. எங்க சத்திரியர்களை பார்த்தாலும் வெட்டி கொண்டுடுவர். இது அவரோட சரித்திரத்துல உள்ள விஷயம். அது அதனால இவன் பயந்து மயக்கம் ஆயிட்டான்.
அவர் வந்த உடனே தேரெல்லாம் நிறுத்திட்டு ராமர் இறங்கி நமஸ்காரம் பண்ணினா ராமருக்கும் பரசுராமருக்கும் ஒரு சம்வாதம். அத அழகா ஸ்லேடையா மகான் கவிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ரே ரே சத்ரகுலாதமா அடேடேன்னார். ரே ரேன்னா அடேன்னு அர்த்தம். அவர் வயசானவர், ராமன் அப்படி கூப்பிடலாம். நம்ம ராமருக்கு 12 வயசுதான். அதோட அவர் நிறுத்தல, சத்திரிய குலத்துல மட்டமானவனேன்னார். பேசுறதேவே சில பேர் கிளப்பி விடுற மாதிரி, இந்த கோபத்தை கிளப்புற மாதிரி பேசுவாங்க. அது இந்த டிபேட்லயும் பார்க்கலாம், இன்டர்வியூலையும் பார்க்கலாம். அதை நாம சமாளிச்சு வெளியில வரணும். ஆனா பதில் கரெக்டா இருக்கணும். பகவான் சிரிச்சுட்டே, நான் மட்டமான நட்சத்திரியனா இருந்தாலும் நீங்க உயர்ந்த பிராமணர்னு கையில ஆயுதத்தை வச்சிருக்கிறதுன்னு தெரியறது. பிராமணியம் அஸ்திரே நத்தே, பிராமணன் ஆயுதத்தை தொடக்கூடாது. ஆயுதத்தை தொட்டு போர் பண்ணா பிராமணியம் போயிடும்னு இருக்கு. பயிற்சி எல்லாம் கொடுக்கலாம், சண்டைக்கு அவன் போகக்கூடாது. அவர் சொன்னார், நான் கையில பரசு வில்லு வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னா, இது என்ன சொப்பு வில்லா, விளையாட்டு வில்லா? நிக்ஷத்ரி தரணி கிருதா நடுமையா, என்னால இந்த பூமியில சத்திரியர்களே இல்லாத செய்யப்பட்டது. சாதாரண ஆள் என்று நினைக்காத. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஒரு க்ஷத்ரியன் கூட இந்த பூமியில இல்லாத பண்ணினவன் தான். கோகம்பவான் சத்தியவாக்குன்னா, நீங்க சத்திய பேசுறவன் இப்பதான் தெரியறது. நான் யாருன்னு கேட்டார் ராமன். நீ சத்திரியனே இல்லாம பண்ணினேன்னா நான் யாருன்னு கேட்டார். நான் சத்திரியன் தானே. இந்த கோபக்காரன் இருக்கான் பாருங்க, நேருக்கு நேர் பதில் சொல்ல தெரியாது. சப்ஜெக்ட்ல நின்று பேச மாட்டான், மாத்தி மாத்தி பேசுவான். நாம பதில் ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா அடுத்த சப்ஜெக்டுக்கு தாவுவான். அதுல இருந்தே அவன் குழப்பறவன்னு தெரிஞ்சுக்கலாம். நாரி நிர்கிருண தாட்டகாந்த்வம் அவதி, நீ நான் யாருன்னு கேட்டா நீ மட்டமானவன். என்னத்துல தயையே இல்லாதவன், இரக்கமே இல்லாதவன். ஒரு பெண்ணான தாட்டகைய கொல்லுவாளாடா யாராவது? ஒரு வீரத்தை போய் பெண்ணிட்ட காமிப்பாளா அப்படின்னு கேட்டார். நேற்று எதிரமே சொன்னேன், தாடகாவதத்தின் போது ராமர் யோஜனை பண்ணினால் விஸ்வாமித்திரர் தான் கொல்லுன்னு சொன்னார். இது அந்த சப்ஜெக்ட கூப்பிட்டு கேட்கிறார் இவர். அதுக்கு ராமர் சொன்னார், மாதா நமே தாடகா, எனக்கு தாடகா அம்மா இல்லையே. ஏன்னா அம்மாவை கொண்டவர் பரசுராமர், ரேணுகாதேவியை கொண்டவர் அவர். ஒரு பெண்ணை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற தர்மத்தை எடுத்து பேசுறேன். நீங்க யாரு? உங்க அம்மாவை கொண்டவாதானே. இப்படி சொன்ன உடனே இத்தம் பார்கவ ரோஷ போஷணவபு பாயாதரோ ராகவஹா, நீ கையில வச்சு நீ சிவதனுஷ முதிச்சேன்னு சொன்னா அது ஏற்கனவே விரிசல் வந்த சொத்த தனுஷு. நீ உண்மையான வீரனா இருந்தா என் கையில வச்சுட்டு இருக்கேன், வைஷ்ணவமான தனுசு, சாருங்கம்னு பேரு. அது பரசுராமர் கையில இருக்கிறதே அதுக்கு சாருங்கம்னு பேரு. அந்த சாருங்கத்தோட இருக்கிறதுனாலதான் கும்பகோணத்துல சாருங்கபாணி, சாரங்கபாணின்னு ஒரு கோவில் உண்டு. சாரங்கபாணி வேற, கும்பகோணத்துல ஒரே மாதிரி குழப்பம். சாரங்கபாணிங்கிறது தான் பெருமாளோட பெயர். ஆறாவமுதன்னு பேரு பகவானுக்கு, அபரியாப்தாமிருதன் அப்படின்னு, முடிவில்லாத அமுதன் பகவான் அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த சார்ங்கத்தை கையில வச்சிருக்காரா, இந்த வில்ல எடுத்து நீ கட்டி காமின்னா கட்டிட்டா. சத்திரியன் ஆயுதத்தை எடுத்துட்டா பிரயோகப்படுத்தாம உள்ள வைக்க கூடாது, அது ஒரு தர்மம். அப்ப நீங்க அதுக்கு தயாரா இருக்கேன்னா, தயாரா இருக்கேன்னா எடுத்து கட்டிட்டான் பகவான். அந்த வில்லையும் பானத்தையும் வச்சு பரசுராமருக்கு நேரம் வச்சான். இப்ப என்ன பதில் சொல்றேன்னு கேட்டா, என் வாழ்க்கையில இது பரியந்தம் நான் என்னென்ன ஆயுதங்கள் அஸ்திர சஸ்திரங்கள்லாம் சம்பாதிச்சிருக்கேனோ, மந்திரங்கள்லாம் அத்தனையும் உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்றேன் கொடுத்துட்டா. இதெல்லாம் ரொம்ப அழகான இடங்கள். பகவானோட அவதாரம் பிராமண அவதாரம். பிராமணனா பிறந்து சத்திரியனா மாறினவர் பரசுராமர், சத்திரியனா பிறந்து பிராமணனா மாறினவர் விஸ்வாமித்திரர். இவா 2 பேருக்குள்ள ஒரு கனெக்டிங் உண்டு. இவா மாமா தான் விஸ்வாமித்திரர், பரசுராமரோட ஒரு வகையில மாமா. இந்த
சத்திரிய சுபாவத்தினாலதானே ஜாதின்னு சொல்றேன். அதை முழுக்க ராமர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் பரசுராமர் எந்த கத்திரியனையும் கொல்லல. கிளம்பி நேர தபஸுக்கு போயிட்டார், மேற்கு சமுத்திரத்துக்கு போயிட்டார். அப்புறம் பின்னாடி மகாபாரத சரித்திரத்தின் போது ஒரு சமயத்துல வராரு. அங்க போய் கோகர்ணத்துல பரமேஸ்வரனை தபஸ் பண்ணி யாகம் பண்ணி பகவான் பிரத்யக்ஷம். கோகர்ணம்னு ஒரு கஷேத்திரம், சாநித்தியம் எத்தியூச்சடேகன். வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு தடவையாவது பார்க்கணும். நான் சைனா போனேன், ஹாங்காங் பார்த்தேன், ஜப்பான் போனேன். புண்ணியம் போனோம் சொர்க்கத்துல, அதை தான் எழுத போறான். நம்ம பாரத தேசத்துல பிறந்திருக்கோம். என்ன கஷேத்திரம் பிராச்சீனமான கஷேத்திரம்னு இருக்கோ அந்த கஷேத்திரம் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. கோகர்ணாக்கியம் சிவக்ஷேத்திரம். அதுல 100 சுவாரஸ்யம் இருக்குமா? எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியாது. ஆஞ்சநேயரோட பர்த் பிளேஸ் கோகர்ணம் தான். அது சுந்தரகாண்டத்திலேயே இருக்கு. இன்னைக்கு திருப்பதியில பிறந்தாருன்னா அவ டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கா. இத ஏன் அப்ஜெக்ஷன் சொல்லல அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. திருப்பதியில வர பணத்துல எல்லா பாரத தேசம் முழுக்க உள்ள எல்லா ஆலயங்களுக்கு எல்லாம் தர்ம காரியங்களுக்கு அவ கொடுக்கறா. அவளை எதிர்த்தம்னா அந்த ஃபண்டெல்லாம் நின்று போயிடுங்கிறதுனாலதான் அவ அதை நான் அங்க கேட்டேன். கோகர்ணத்திலேயே உள்ள ஒரு பெரிய சுவாமிஜிட்ட கேட்டேன், இதை ஏன் டிக்ளேர் பண்ணல? டிக்ளேர் பண்ணா திருப்பதிக்கு ஒரு இஷ்யூவா போயிடும் அது. ஆனா உண்மை சுந்தரகாண்டத்துல 35வது சர்க்கத்துல வர்றது எங்கிட்டயே காமிச்சார். அது நானே பார்த்திருக்கேன். நான் அவர் சொன்னப்பறம் தான் நான் கவனிச்சேன். கோகர்ணம் தான் ஆஞ்சநேய சுவாமி பிறந்த இடம்ங்கிறது. ஆஞ்சநேயரோட ஜென்ம பூமி கோகர்ணம் தான். அந்த கோகர்ணம் அப்படிங்கிற கஷேத்திரத்துல போய் தபஸ் பண்ணி பகவான் பிரத்யட்சமாயி எனக்கு இது மாதிரி ஒரு 108 சிவாலயங்களை ஸ்தாபிக்கிறதுக்கு ஒரு பூமி வேணும், பவித்திரமான பூமி வேணும்னு சொல்ல, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உன்னோட பரசுவை விட்டு எரி அப்படின்னு பகவான் சொல்ல, சமுத்திரத்தை நோக்கி விட்டு எரிஞ்ச உடனே சமுத்திரம் உள்ள போயிடுத்து. நடுப்புல கிடைச்ச பூமி தான் இன்னைக்கு கேரள தேசம்னு நாம் சொல்றோம். ஆனா எல்லாரும் சொல்றது மலையாளம்னு சொல்றோம். அதுவே முதல்ல வார்த்தை தப்பு. மலை அப்படின்னா எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். ஆழி அப்படின்னா கடல்னு அர்த்தம். மலைக்கும் கடலுக்கும் மத்தியில உள்ள பிரதேசங்கிறதுனால மலையாழி. மலையாளி இல்ல, மலையாழி. ஆழிநிற கண்ணான். இது பரசுராமரால ஏற்படுத்தப்பட்ட கஷேத்திரம். பரசுராம கஷேத்திரம். அதுக்கு முன்னாடி அந்த கஷேத்திரம் கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலையோட முடிஞ்சு போயிடும், சமுத்திரம் அதோட நிற்கும். அந்த சரித்திரம் சொன்னார். பகவான் வந்தா, அயோத்திக்கு வந்தா, கல்யாணத்துக்கு வந்த யுதாஜித்துங்கிற மாமா பரதனையும் சத்ருகுனையும் அழிச்சுன்னு போயிட, ராமபிரான் தன் மனைவியான சீதையோட ரொம்ப சௌக்கியமா இருந்தா. இத சீதையே சொல்றா. புஞ்சானா மானுஷான் போகான் சர்வகாம சமர்த்தினி தத்ர திரையோதசே வருஷே. ஆஞ்சநேய சுவாமிகிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது, கல்யாணமாயி 12 வருஷம் நாங்க ரொம்ப சௌக்கியமா இருந்தோம். நாமெல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த குழந்தைகளுக்கு போய் 30-35 வயசுல கல்யாணம் பண்றமே, எவ்வளவு ஸ்ட்ரெஸ், எவ்வளவு கஷ்டம். இதோட குழந்தை பிறக்கலைங்கிற சிரமம் வேற. அழகா காலத்துல 18-20 வயசுல பண்ணி 24 வயசுல பண்ணினா ஒரு 5-6 வருஷம் நீ பாட்டுக்கு என்ஜாய் பண்றா வாழ்க்கைய, கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லணும் குழந்தைகிட்ட. அப்புறம்தான் கவலைப்படுறது இருக்கவே இருக்கு. இப்ப ஆரம்பமே கடன், வீட்டு கடன், கார் கடன். வீடு இருக்கான்னு கேட்கலாம். ஏன்னா எல்லாரும் பிறக்கிறதே வீடோட தான் பிறந்தால. இது என்ன ஒரு கான்செப்ட், என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு சமூகத்தை எங்க கொண்டு போறோம்? நாம என்ன பண்றோம்? பெரியவெல்லாம் இதை யோசனை பண்ண வேண்டாமா? இது சரியில்லை. அதுக்காக சொல்ல வர குழந்தைகளை வளர்க்கறதேவே ஆரம்பத்திலேருந்தே நீங்க அந்த டயத்துல சொன்னா கேட்க மாட்டா. ஆரம்பத்திலேருந்தே இன்னென்ன விஷயம்ங்கிறத சொல்லிவிடணும். இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரிதான் இருக்கணும், வைதிக சாஸ்திரப்படிதான் இருக்கணும். பெரியவாள்லாம் சேர்ந்துதான் கல்யாணம் பண்ணுவா. உனக்கு பிடிச்சவன பண்ணிக்கலாம், பிடிக்காதவன நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அதே சமயம் ஒன்னு இஷ்டம், அது என்ன இஷ்டம்னு சொல்றதெல்லாம் உன் இஷ்டம் மட்டும் கிடையாது, அது சாஸ்திரத்தோட இஷ்டம். அது அப்படிங்கிறது அதெல்லாமும் பார்க்கதான் பார்ப்போம். அதுல முக்கியமானதுங்கிறது அந்த குழந்தைகளை சந்தோஷமா இருக்க விடணும் முதல்ல.